நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 1/3/2025 தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி சரியாக 3 நாட்கள் மட்டும் தான் நண்பர்களே ஆயிருக்குது. என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திருக்காங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டேட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தமிழ்நாடு இருக்குது, இன்னொன்னு பாண்டிச்சேரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாடவாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். டிஎன்எஸ்டிசிக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். டிஎன்இபிக்கு வந்து ஏஇ, அசர், ஜேஇ, டிஎஸ் தனித்தனியா போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம். ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் வந்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேங்கிங் செக்டர் படிச்சிட்டு இருக்கீங்களா, சோ அதுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது மட்டும் இல்ல நண்பர்களே, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறைய நண்பர்கள் வந்து கம்மியான பட்ஜெட்ல அவங்களுடைய செட் ஆஃப் பட்ஜெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள லேப்டாப் இருக்கட்டும், மானிட்டரா இருக்கட்டும், ஜாய்ஸ்டிக், இந்த டிவியா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்து வந்து அதுவும் நாங்க வந்து சஜஸ்ட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 21ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நமது தமிழ்நாடு இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 1,55,015 போஸ்ட் ஆபீஸ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் போஸ்ட்மேன் அண்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 3 lakhsக்கு பிலோ இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிரப்புறதுக்காக இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ரிலீஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங்ல வந்து 51 காலி பணியிடங்கள் இந்த நோட்டிபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இயர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 3 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 19 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 12 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உடல் ஊனமுற்றலுக்கு மினிமம் 40% இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்டேட் வாரியாக வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதை நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. குறிப்பிட்டு நமது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல 2 காலி பணியிடங்களும், புதுச்சேரியில வந்து 1 காலி பணியிடங்களும், ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக ஒட்டுமொத்தமாக 51 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதோட ஒர்க் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியில டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ரவுண்ட் நடக்கும். இந்த ஸ்கிரீனிங் ரவுண்ட்ல வந்து எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீனிங் ரவுண்டுக்கு இன்டர்வியூக்கு சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சோ இந்த 3 அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 30,000 ரூபாய் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கன்சிடரிங், சோ இந்த ஆனுவல் இன்கிரிமெண்ட், சோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபீஸ். இதுல எஸ்சி எஸ்டி பெர்சன்ட் டிசபிலிட்டிக்கு ஒன்லி 150 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க.
அதர் கேட்டகரிக்கு 750 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள், இது உங்களுக்கு எந்த காலமும் ரீஃபண்டபிள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுல வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது வந்து ஏஜ் லிமிட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அதுல நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருடத்துக்கு எஸ்சி எஸ்டியும், 3 வருடத்துக்கு ஓபிசி நான் கிரிமினல் இருக்கும், 10 வருஷத்துக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கும், 13 வருஷத்துக்கு உடல் ஊனமுற்ற ஓபிசிக்கும், 15 வருஷத்துக்கு உடல் ஊனமுற்றவர்கள் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு கிரிமினல் நான் கிரிமினல் இந்த போஸ்டிங் சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது 1 year தான் வேலிடிட்டி இருக்கும். சோ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் டைரக்டா அவங்களுக்கே queries ரைஸ் பண்றேன் அப்படின்னா careers@ibbonline.in இந்த இது மூலமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ இப்ப வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அந்த சர்க்கிள், ஸ்டேட், பேங்கிங் அவுட்லெட், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் லிஸ்ட் இது எல்லாமே இருக்குது, நீங்க பாத்துக்கலாம். இதுல குறிப்பிட்ட சொல்லணும் இந்த 46, 47, 48 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோன்னா போட்டோ, சிக்னேச்சர், லெப்ட் தம்பு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சிக்னேச்சர் கேபிட்டல்ல இருக்கக்கூடாது, லெப்ட் தம்பு வந்து எப்படி இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் ரிட்டன் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து அபிஷியல் அப்ளை பண்றதுக்கான லிங்க். ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க, ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்டர் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த கேப்சா நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்க பாட்டு லாகின் பண்ணிட்டு பண்ணிடலாம். இல்ல நான் புதுசா தான் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல மொத்தமாக 6 டேப் கொடுத்திருக்காங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன், போட்டோ, சிக்னேச்சர், டீடைல்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோடு, ஃபைனல் வந்து பேமெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பாக்ஸ்ல நேம், அடுத்து கன்ஃபர்மேஷன் நேம், மிடில் நேம் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் மிடில் நேம் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம், லாஸ்ட் நேம் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர், சோ அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸ் கரெக்டா செக் பண்றதுக்காக ப்ரிவியூ பார்க்க போறீங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்ற நன்றியில இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 21/3/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனல்ல வந்து கீழே இருக்கக்கூடிய சஜஷன் வந்து கொடுத்திருக்கோம், இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லேப்டாப், அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு பிரைவேட் செட்ல வந்து கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக நாங்க அதையும் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம், இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இதே மாதிரி டிஎன்பிசி, டிஎன்இபி, டிஎன்எஸ்டிசி, அதே மாதிரி வந்து இந்த போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.